வணக்கம், நான் அமீஷ். இன்றைக்கு நான் பழமொழியும் விடுகதையும் பற்றி வாசிக்க போகிறேன். நாட்டார் இலக்கியத்தின் ஒரு பகுதியாக திகழ்வனவே பழமொழியும் விடுகதைகளுமாகும். நாம் முன்னோர் தங்கள் பட்டறிவுகளை பழமொழிகளாக திரட்டி தந்திருக்கின்றனர். ஆழமறியாமல் காலை விடாதே அளவுக்கு மிஞ்சினால் அமிழ்தமும் நஞ்சு போன்ற பல பொன்மொழிகளை பழமொழிகளாக தந்துள்ளனர். இப்பழமொழிகள் சிறந்த அறிவுரைகளாக விளங்குவதுடன் வாழ்க்கைக்கு ஏற்ற நல்வழிகாட்டிகளாகவும் அமைந்திருக்கின்றன. விடுகதைகள் எங்கள் சிந்தனையை தூண்டுகின்றன. நன்றி, வணக்கம்.